வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ரோல் ஒயரில் டீப் வச்சு நெல்லிக்காய் கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன். 5 ஸ்கேலில் 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். நான் எல்லோ கலரில் டீப் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிடுங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு விட கம்மியாக வெட்டினா போதும். இந்த டீப்பை ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் நம்ம சொருகி வச்சுக்கிடலாம். இதே மாதிரி சொருகி வச்சுக்கிடலாம். இப்படி ரன்னிங் ஒயரில் நான் சொருகி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற துண்டு ஒயரை 2 எடுத்துக்கிடுங்க. இது 5 ஸ்கேலில் 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி 2 ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை அதே அளவு பாதியாக நம்ம அளந்து நாம் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடிச்சு போடுறது எப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஒயரை மேலே வைக்கணும். அதுக்கு அடுத்த திரும்பி இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் சொருகிடணும். அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து வர்ற ஒயரை இந்த 2 மடிப்புலையும் நம்ம சொருகி டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு துண்டு ஒயரில் போட்டு பாருங்கள். நம்ம மல்டிபர்பஸ் பேஸ்கெட்டுக்கு நம்ம அடி போடுற மாதிரி தான் இது போடணும். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நெல்லிக்காய் நாட். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் ஒயரை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர்லேருந்து டீப் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை மடித்து துண்டு ஒயரை ஒரு ஒயரை மேலே அப்படியே போடணும். அதுக்கடுத்து இன்னொரு துண்டு ஒயரை எடுத்து இந்த 2 சேர்த்து லாக் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து அடிபாகத்துலேருந்து வர்ற ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒயர் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கிற லூப்பில் சொருகிடணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த 2 மடிப்புலையும் சொருகி இழுத்துடணும். சொருகி டைட் பண்ணிடணும். இப்போ மெதுவாக இழுத்து டைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இருக்கும். நான் இந்த ஒயர் கலர் பிளாக் கிடையாது, காபி கலர் ஒயரு. அது கருப்பாக தெரியுது வீடியோவில். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிடலாம். வெட்டி வச்சுருக்கிற ஒயரை இதே மாதிரி மடித்து வச்சு 3வது ஒயரை இப்படி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் திரும்பி இருக்கிற ஒயரை இதே மாதிரி மேலே வைக்கணும். அதுக்கடுத்து இந்த திரும்பி இருக்கிறவ இந்த ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கிற மடிப்பில் உள்ளே விட்டு இப்படி விரலிட்டு பிடிச்சிக்கிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை இந்த 2 மடிப்புலையும் உள்ளே விட்டு மெதுவாக இழுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு தெரியலைன்னா ஃபஸ்ட்டு துண்டு ஒயரில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு டீபை இதே மாதிரி நான் 10 முடிச்சு நான் போட்டிருக்கேன். 20 ஒயர் நம்ம எடுத்தோம். இதில் கொஞ்சமாக விட்டு முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து நம்ம 10 முடிச்சையும் சேர்த்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு அதுக்கடுத்து நம்ம 2வது லைன் போட போகிறோம். 2வது லைன் போடும்போது எல்லாத்துலேயுமே நம்ம டீப் சொருகிக்கிடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை விட்டுட்டு தான் இந்த 2 ஒயர்லேயும் நாம் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் ஒயரை அளந்துக்கிடுங்க. அளந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 இன்ட்டு மாதிரி இருக்கிற ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு நாம் இந்த அளவு அளந்துக்கிடணும். இதுக்கு கம்மியாக போதும். நான் அளக்கிறதுக்காக வேண்டி தான் நான் நீளமாக விட்டுருக்கேன். அதுக்கடுத்து இந்த 2 கிராஸாக இருக்கிற ஒயரை தான் நாம் ஆம்லா நாட் போடணும். இப்போ ஒரு ஒயரை மடிச்சுக்கிடுங்க. இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒயரை இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சு அடிபாகத்தில் திரும்பி இருக்கிற ஒயரை மேலே வச்சுக்கலாம்.
மேலே வச்சு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் சொருகிடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர்லேருந்து வர்ற ஒயரை இந்த 2 மடிப்புலையும் நம்ம சொருகிடணும். ஃபஸ்ட்டு போடும்போது தான் இப்படி வரும். அதுக்கப்புறம் போட போட ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு முடிச்சும் நீங்கள் டைட் பண்ணி போடுங்க. இது எல்லாமே நம்ம டீ பர்ட்ஸ் தான் போடுறோம். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரில் உள்ள ஒரு டீ பர்ட் இந்த கிட்டத்தில் வச்சாச்சு. இப்போ இந்த 2லையும் நம்ம டீப்ஸ் சொருகிக்கிடலாம். நீங்கள் மொத்தமானா கூட நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை மடித்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒயரை இதே மாதிரி வைங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஒயரை இப்படி சேர்த்து லாக் பண்ணணும். இதுதான் 2வது லைனில் நம்ம 2வது முடிச்சு போடுறோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இப்படி மேலே எடுத்து வைங்க. இந்த ஒயரை திரும்பி இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிப்பில் போட்டு விரல்ட்டு பிடிச்சிக்கிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை இந்த 2 மடிப்புலையும் விட்டு நாம் இழுத்துறணும். பின்னும்போது ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. இதை நான் 5.5 ஸ்கேலில் 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் பின்னணும். இப்போ பாருங்கள், நான் 10, 9, 8, 7 வர பாதி பின்னிருக்கிறேன். இப்போ ரன்னிங் வேற கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரியே பின்னலாம். ரன்னிங் ஒயர்லையும் நம்ம டீப் சொருகணும், இந்த துண்டு ஒயர்லையும் டீப் சொருகணும். இந்த அளவு இன்னொரு பக்கமும் நாம் பின்னுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அளவு பேஸ் போதும். இப்போ ரன்னிங் வேற நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வேரை வச்சு நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ரோல் அமலா நாட் ஒயர் கூட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ரன்னிங் வேற இதே மாதிரி ஒரு 5 இன்ச் அளவே விட்டுட்டு மடிச்சுக்கிடுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து இப்படி சுற்றணும். இது நம்ம இந்த ஒயரில் நாம் கார்னர் திருப்ப போகிறோம். பார்ட் 1ல் பேஸ் வேறு போட்டிருந்தேன். இதில் ரன்னிங் ஒயரை வச்சு எப்படி கார்னர் திருப்புறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஒயர் கூடைய எப்படி மேலே வர கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து அதை பார்த்துட்டு இதே மாதிரி பார்ட் 2 பாருங்கள். இப்போ ஒரு நாட் நான் போட்டிருக்கேன். அமலா நாட் எப்படி போடுறதுங்கிற லிங்க்கும் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இந்த 2லையும் நம்ம ஒயரை சொருகிடணும். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிடணும். அதுக்கடுத்த ஒயரை இதே மாதிரி சுற்றணும். இன்னொரு ஒயரையும் நம்ம டீப் சொருகணும். நம்ம ரன்னிங் ஒயர்லேயும் டீப் சொருகிருக்கணும். இந்த மேலே வர ஒயர்லேயும் சொருகணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் சொருகிடணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து இந்த 2லையும் சொருகி நம்ம டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை நீங்கள் துண்டு ஒயரில் தெரியாதவங்க இந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த டீப் உள்ளே போயிடாமல் நாட்டை டைட்டாக போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2லையும் கிராஸாக வர்ற ஒயரில் தான் நாம் போடணும். தனியாக இருக்கிற ஒயரை உள்ளே சொருகிடணும். இப்போ பாருங்கள், இந்த 2ம் இருக்குது. இது தனியாக இருக்குது. இது நம்ம சொருகிடணும். உள்ளே தனியாக இருக்கிற ஒயரில் நம்ம சேர்த்து போட வேண்டாம். இது உள்ள 4 முடிச்சு ஒரு 5 முடிச்சில் நம்ம சொருகிடலாம். உள்ளே வர சொருகிடலாம். இதே மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே சொருகி இருக்கும்போது அதுக்கடுத்து இந்த 2லையும் நம்ம போடணும். கிராஸாக இருக்கிறதுல ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம 3 கார்னர் திருப்பணும். ஒவ்வொரு பக்கமும்
ஒரு தடவை நீங்கள் கார்னர் திருப்பும்போது 2வது கார்னர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் தனியாக இருக்கிற ஒயரை மட்டும் சேர்த்துறாமல் உள்ளே சொருகிக்கிடலாம். இந்த டேபு வந்து இந்த ஒயருக்குள்ளே பெயராமல் டைட்டாக போட்டுக்கிடுவாங்க. இப்போ இந்த 2ஐயும் போடணும். இது கிராஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 போடணும். அதுக்கப்புறம் இது சிங்கிளாக இருக்குது. இந்த ஒயரை அடையாளத்துக்கு நான் முடிச்சு போட்டிருக்கேன். இதை வந்து உள்ளே சொருகிடணும். அதுக்கடுத்து இந்த 2, அதுக்கடுத்து இந்த 2. இந்த 2 போடக்கூடாது, கிராஸாக இருக்கிறத தான் போடணும். இந்த 2, அதுக்கடுத்து இந்த 2, அதுக்கடுத்து இது சிங்கிளாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒயர், அதை சொருகிடணும். இதே மாதிரி ஒரு பக்கம் 3 ஒயர் சொருகணும். 3 கார்னர் வரும். இந்த கிராஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து எடுத்து போடணும். ஒன்று, 2, 3. இப்போ பாருங்கள், கிராஸாக 2 ஒயராக எடுத்து நான் 3 கார்னரும் ஒரு பக்கமாக திருப்பிட்டேன். ஏன்னா நான் அதே மாதிரி தான் நாம் முடித்து பின்னணும். அதனால் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிராஸாகவே இருக்குது. இப்போ சுற்றி வந்து நம்ம கிராஸாகவே போட்டுக்கிட்டு வரணும். அதே மாதிரி இந்த இடது பக்கமும் 3 கார்னர் நாம் திருப்பணும். 3 ஒயரை வந்து உள்ளே சொருக வேண்டியது இருக்கும். நீங்கள் பின்னிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நான் சொருகியிருக்கிறேன். இதே மாதிரி 3 ஒயரையும் நான் சொருகியிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கார்னர் திருப்பியாச்சு. கார்னர் திருப்பி இப்போ மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 3 கார்னர் 2 பக்கமும் இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து ரன்னிங் வேரை கட் பண்ணி சொருகியிருக்கிறேன். அதுக்கடுத்து மேலே எப்படி கூடைய வளர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த ஒயரில் எல்லா ஒயர்லையுமே நம்ம டீப் சொருகிக்கிடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர்லேயும் நம்ம கொஞ்சம் சொருகிக்கிடுவோம். இந்த அளவு நீங்கள் விட்டுக்கிடுங்க. ஒரு 5 இன்ச் அளவு விட்டு சொருகிறதுக்கு விட்டுக்கிடுங்க. இப்போ கிராஸாக இருக்கிற இந்த 2 ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம நாட் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை மடித்தாச்சு. இப்போ இதில் கிராஸாக இருக்கிற 2 ஒயரில் மொதல் ஒயரை எடுத்துக்கிடுங்க. ஒயரை வச்சு இதே மாதிரி சுற்றி இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து 2ஐயும் சேர்த்து இப்படி வைக்கணும். 3வது ஒயரை ஒரு ஒயரை மேலே வச்சு இந்த ஒயரை ஒரு மடிப்பில் சொருகிட்டு இன்னொரு ஒயரை எடுத்து இந்த 2 மடிப்புலையும் சொருகணும். இந்த மாதிரி தான் சுற்றி பின்னணும். டீப் மட்டும் இந்த ரன்னிங் ஒயர்லேயும் போடணும். நம்ம பின்னி இருக்கிற இந்த துண்டு ஒயர் மேலே வர்ற ஒயர்லேயும் நாம் சொருகணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு டீப்பையும் கிட்டத்தில் இதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இப்போ இந்த 2 கிராஸாக வர்ற ஒயரில் நம்ம சொருகலாம். ரன்னிங் ஒயரை மடித்தாச்சு. இப்போ இந்த ஒயர் இந்த ஒயர். அம்லா நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்ட் 1ல் பேஸ் எப்படி போடுறதுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு லைனும் முடித்த உடனேயும் நான் கட் பண்ணி சொருகியிருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு டேபிள் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த எல்லோ கலர் டேப் வந்து ஒரு ரோல் ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்படியே சுற்றி ஒவ்வொரு லைனாக நான் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
1 2 3 லைன் போட்டிருக்கேன். 3 லைன் ஒவ்வொரு லைன்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகியிருக்கிறேன். அதுக்கடுத்து இதுலேயும் கிராஸாக வர ஒயரை 2 எடுத்து டீ போட்டு நம்ம பின்னணும். இதே மெத்தட் தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். 7வது லைன் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ரோல் தான் ஆச்சு. இந்த குடைக்கு டீப்பு வந்து ஒரு ரோல் ஆகும். நான் இது கனமான ஒயர், அதனால் 5.5 அடி எடுத்துருக்கிறேன். 5.5 அடியில் 20 ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒயர் மெல்லிசாக இருந்தால் ஒரு 5.25 எடுத்துக்கிடுங்க. நான் இது கனமான ஒயர் 5.5 அடி எடுத்தேன். அப்போ கூட மீதி வந்து சொருகிறதுக்கு நிறையாவே இருந்துச்சு. ஒரு 1/4 அடி மீதி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1/4 அடி கம்மியாகவே எடுத்துக்கிடுங்க. 5.25 அடி எடுத்துக்கிடுங்க மெல்லிசா ஒயர் இருந்துச்சுன்னா. மெல்லிசா ஒயர் இருந்துச்சுன்னா 5, அப்படி இல்லைன்னா 5.25 போதும். பிகினர்ஸ் வந்து 5.25 எடுத்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மேலே பின்னிருக்கிறேன். 9 லைன் கிராஸாக பார்க்கும்போது 9 லைன் இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி சொருகிறது, எப்படி ஒவ்வொரு லைனும் சொருகினேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை இந்த இடது பக்கமாக சொருகணும். இப்போ ரன்னிங் ஒயரை கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5 இன்ச் ஒவ்வொரு லைனாக விட்டோம். அதை வந்து எப்படி சொருகிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இடது பக்கமாக உள்ள முடிச்சில் நீங்கள் சொருகி ஒரு 4-5 முடிச்சு தள்ளி சொருகி டைட் பண்ணிக்கிடுங்க. அதை உள்ளே சொருகிடலாம். அதுக்கடுத்து இந்த இடது பக்கம் நம்ம விட்ட ரன்னிங் ஒயரை கட் பண்ண ஒயரை இந்த முடிச்சில் நம்ம சொருகணும். இந்த முடிச்சில் ஒரு 2 அல்லது 3 உள்ளே சொருகிடலாம். இப்போ இன்னொரு மடிப்புலேயும் நம்ம சொருகிடுவோம். இந்த மடிப்புலேயும் நான் சொருகிறேன். சொருகிட்டு அந்த ஒயரை வந்து உள்ளே எடுத்து நம்ம உள்ளே சொருகி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், உள்ளே சொருகியாச்சு. சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரில் நான் சாதாரண முடிச்சு ஒரு 4 லைன் போடுறேன். இந்த மாதிரி கிராஸாக வர்ற ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து சாதாரண முடிச்சு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இப்படி சாதாரண முடிச்சு போட்டுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நெல்லிக்காய் முடிச்சோட நீங்கள் நிறுத்திக்கிடலாம். அது உங்கள் விருப்பம். ரெண்டாக கிராஸாக வரும். அதையெல்லாம் எடுத்து நம்ம ஒவ்வொரு முடிச்சா போடணும். நான் வந்து கிராஸாக 4 லைன் போட போகிறேன். டைட்டாகவே இழுத்து போடுங்க. இப்படியே நான் சுற்றி ஒரு 4 லைன் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 4 லைன் கிராஸாக பார்க்கும்போது 4 லைன் வந்திருக்கு. நெல்லிக்காய் வந்து முடிச்சு வந்து 9 லைன் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 4 லைன் போட்டு முடித்த உடனே நம்ம சாதாரண குடைக்கு சொருகிற மாதிரி 3வது முடிச்சில் நான் சொருகிருக்கிறேன். எல்லாம் ஒரு லைனில் சொருகிருக்கேன் பாருங்கள். அடிபாகம் வர நாம் சொருகிக்கிடலாம் ஒன்று போல். அவ்வளோதான். இந்த கூடைக்கு ஒரு ரோல் ஆச்சு கரெக்டாக. டீவும் ஒரு ரோல் ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரோலில் டீப் கூட பின்னி பாருங்கள். கூட வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கனமாக இருக்கும், அழகாகவும் இருக்குது.